ஓர் பக்கம் உலகம் அழிய, ஓர் பக்கம் உலகத்தை அழிக்க, மறுபக்கம் சில மானிடர்கள் சரி செய்ய. காற்றும் ஓடிட, தண்ணீரும் ஓடிட, மனமும் ஓடிட, மறந்து போனேன் என் விதியை அந்த நொடி. Don't try this, bro. Don't go. You don't know the depth now, bro. நீங்க பாக்குறதுக்கு அமரன் படத்துல ஒரு வரி இருக்கீங்க அண்ணா, அந்த சிவகார்த்திகேயன் பத்தி இருக்கீங்க. யாருக்காக நிற்கிறது இந்த தண்ணீர்? மீண்டும் மழை பொழியும் என்ற நம்பிக்கையிலா, அல்லது பொழிந்த தன்னையும் மீண்டும் எடுத்துக்கொள்ளும் ஆசையிலா? மானிடனாலும் 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின் கருவுக்குள் செல்ல இயலாதது போல் இவ்வுலகில் அதுவும் சேர்ந்து திரிகிறது. யாரிடம் செல்கிறது? வடிவமுள்ள அணுக்களின் வடிவமற்ற திரவமாக போகும் திசையில் முட்டி மோதி, இலக்கு தெரியாமல் வெளிச்சத்தின் ஒளியாக, இரவின் பேயாக, ஆழம் மறைத்து உயிரெடுக்கும் அரக்கனாக, மறைக்கப்பட்ட உயிராக என்னுள்ளும் வாழ்கிறாய் நீ. இருக்குடா, தெரியுதா? ஃபாரினால இருக்குமோ? ஆமா, டெல்லியில பொல்யூஷன் இருக்குன்னு இங்கே வந்தா இங்கேயும் அப்படிதான். கற்களை காண ஓடோடி வந்தேன். கிடைத்ததோ புழுதியின் வெண்ணிற துகள்கள். இங்கே புரியும். இது என்ன இதுதான் பனிக்கட்டின்னு நினைச்சு ஏமாந்துட்டோமா? தூரத்தில் ஓர் பனிப்பாறையின் ஆரம்பம், தினம் தினம் நம்பிக்கையின் ஆரம்பம் போல் வெண்ணிறத்தில் சூரியன் பட்டு ஜொலிக்கத் தொடங்கியது. எங்கிட்டு போகிறது? இன்னும் சுற்றி குழியாக இருக்குது. சரி வா, நம்ம அங்கிட்டு போவோம். யாரா அவனுங்க ஸ்க்ரீனுக்குள்ளார? பறிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. விழுந்துச்சா?
are just having fun. They are playing. Yeah, they're playing. That's how they play. क्या बात है. மார்பை தட்டி ஒலித்த ஓசை வானில் மறைந்திருந்த இடியின் ஓசையானது. ஏனோ மானிடன் வனத்தை அகற்றியதால். Hey, car, TV இருக்குடா. டிவி இருந்தான்றது கரண்ட் இல்லையா? Huh? டீயா டிவி இருக்குன்னு சொன்னீங்க நினச்சிட்டேன். என்ன நம்ம வீட்லேயும் தான் டிவின்னு கேட்டுட்ருக்கான், இங்கேயும் டிவி கேட்டுருக்கான். புயலா அடிக்கும். இங்கே நிற்கிறேன்டா, பின்னாடி 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 பேக் சைடு வா. இந்த சைடு படி மாதிரி தான் இருக்கு, வா வா. எந்த ஊர்லேயுமே இந்த மாடெல்லாம் கட்டவே மாட்டானுங்க போல். இந்த மாட்டினால தான் நிறைய ஆக்சிடெண்ட்டே ஆகுது ரோட்டில். யார் கேட்பது, யாரிடம் கேட்பது, யாரிடத்தில் கேட்பது, ஏதேனும் மாற்றம் இருக்குதோ இல்லையோ கேட்டு பார்த்து விடுவோம் வரும் தலைமுறைக்காக. மாடு கேட்டது, ஏனிடம் ஏன் ரோட்டிலும் கேட்கிறாய், காட்டிலும் கேட்கிறாய், எனக்கும் சுதந்திரம் வேண்டுமென்று. என்னை குளிச்சு முதல்ல. மானிடனின் விதியில் ஒன்று, பிளாஸ்டிக் போடுவதும் ஒரு நபர், பிளாஸ்டிக் ஏன் இங்கு கிடைக்கிறது என்று கேட்பதும் அதே நபர். கேள்வி கேட்க ஆள் இல்லையெனில் மாற்றம் எதற்கு என்ற விதியின் கீழ் வருகிறது இந்த விதி. இங்கு வந்து சேர்ந்த விதை அதுதான். இந்த மரம் சமமான இருக்கையை தேடவில்லை, சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் நிம்மதிக்கப்புறம் இடம் தேட மறுத்துவிட்டது. அதன் இலக்கை கண்டவுடன் மானிடன் போலல்ல. எங்கே போகுதுன்னு தெரில. அப்போ நம்ம சுபாஷும் தான் தேட விட்ருவாங்க போலையே. இவ்வளோ பெரிய போனா இருக்குது, யாரோட போனான்னு தெரில.
நவுரு இந்த பக்கம். இது ஏதோ அரிய வகை ஃப்ளவர் மாதிரி இருக்கு. டப்பாக்குள்ளே போட்டுக்கோங்க மேடம். கப்பு, இதுக்கு பேர் கப்பு, டப்பா இல்லை. ஓகே மேடம். இங்கே வாங்க, நம்ம ரைட் சைடு போவோம். இந்த பக்கம் பார்த்தாலும் மாட்டு சாணி போட்டதாகவே கிடக்குது. நம்ம எதை போய் நோக்கி போகிறோம்னா அருவியை நோக்கி போகிறோம். நீரூற்று எங்கே இருக்குன்னு நம்ம தேடி போயிட்டுருக்கோம். நம்ம இது என்ன மரம்னே தெரில, பார்க்க மாமரம் மாதிரி இருக்குது. எங்கேயோ ஒரு பறவை கத்துது, ஆனால் எங்கே கத்துதுன்னு தெரில. என்ன திரும்பி மேலே ஏறுது, கீழே இறங்காமல். இப்படி வாங்கிறோம். விறகுகள், மரங்களை வெட்டி விறகாக்கப்படுகிறது. இங்கே ஒரு பூக்கள் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 50+ ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். என்ன ஃப்ளவர்னு தெரியல. ஓகே, இதில் உள்ள இலைகளும் ரொம்ப அழகாக இருக்கிறது. இந்த இலையை பாருங்கள். இதில் நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இலையும் அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு இலை இருக்குது. ஒரு இதெல்லாம் மியூட்டேஷன் ஆகி வளருதா என்னன்னு தெரியல. நம்ம லேபுக்கு எடுத்துகிட்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல மைக்ரோஸ்கோப் வாங்கணும். இந்த யூடியூப்பில் வர காசை வச்சு தான் நம்ம மைக்ரோஸ்கோப்பே வாங்க போகிறோம். இதில் அருவியெல்லாம் ஓடி இருக்குமோ? இங்கே ஒன்று அதிசயமாக இருக்குது. இது வந்து இப்போ தான் ஹாஃப் மியூட்டேட் ஆகிருக்கும் போல். என்ன பிளான்ட்டுன்னு தெரில, பார்க்கவே அழகாக இருக்குது. மீண்டும் ஒரு அற்புதமான செடி, என்ன செடின்னு தெரில.
தூசி படிஞ்சிருக்கா இல்லை அழகாக இருக்கான்னு தெரியல. நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு கலெக்ஷன் அவங்க காட்டுறேன். எங்கேயே தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது. நம்ம அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் வந்துட்டு போகிறான். நம்ம பாதுகாப்புக்கும் நம்ம கூடவே ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். இவன் பேர் பிங்கி. ஹைடி பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு டாக் இருக்கும். அதே மாதிரி நம்ம கூடவே ஒருத்தன் வரான். வாங்க நம்ம தண்ணீரை நோக்கி போவோம். இந்த மரம் அந்த இடத்துலேருந்து அப்படியே விழுந்து இங்கேயே கடந்து பாசி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் நிறையா மஷ்ரூம்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பாய்சனஸாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த ரூட்டு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்லோவாக தான் இருக்கணும். தண்ணி சத்தம் கேட்குது அவங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் இருக்குது. நல்ல ரெட் கலரில் இருக்குது. ரொம்ப பிரைட்டாக ரெட் கலரில் இருக்கிற ஃப்ரூட் மோஸ்ட்லி பாய்சனஸாக இருக்கும். ஸோ நம்ம அதை டச் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்படின்னா ஆப்பிள் பாய்சனஸாக கேட்கலாம். ஆனால் ஆப்பிளுங்கிறது ஃப்ரூட்டே கிடையாது. இங்கே தான் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு இலை கீழே விழுந்து காஞ்சு போய் ஒரு அழகாக இருக்குது. அதை காட்டுறேன். இந்த லீஃபை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஆனால் அந்த இது நமக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணனாலும் ஃபோக்கஸ் ஆகிறதுனால தூக்கி போட்டு அடுத்த ட்ரீக்கு போவோம். இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவரை பார்த்துட்டேன், உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. அழகாக இருக்குது. இன்னொரு வயலட் கலர் ஒரு ஃப்ளவர் இருக்குது. இது என்ன ஃப்ளவர்னு தெரியல. அருவி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த அருவிக்கு நம்ம எப்படி ரீச் ஆகிறதுன்னு தெரியல. இங்கே ஒரு முள் செடி இருக்குது. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோட லீஃப் ரொம்ப அழகாக இருக்குது. மரத்தை கொண்டு போவோம். நம்ம பாதுகாப்புக்காக வந்தவன் நம்ம கூடயே ட்ராவல் ஆகிட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது அவனோட ஏரியான்னு நினைக்கிறேன்.
இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெட்டப்பட்டு இல்லை அதுவாக விழுந்த மரங்க தெரில. இதில் நிறையா செடிகள் குட்டி குட்டியாக முளைச்சி கிடக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மரத்தை வெட்டுறப்போ ஒரு ஃபாசில் இந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல. என்னன்னே தெரில. இந்த பக்கம் சன் இருக்குது இப்போதைக்கு. ஈவினிங் டைரக்ஷன் மாறிடும். என்ன சொல்கிறது இப்போ நான் என்ன சொல்கிறதுனே தெரிலையே. இந்த இடத்துல ஒரு மார்பிள்ஸ் கல் கிடக்குது. இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை. நம்ம வந்து சுற்றி போய் தான் இறங்கி ஆகணும். சரி, நம்ம சுற்றி போகலாம். நம்ம பாதுகாப்புக்கு அந்த டாகு அந்த பக்கம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அதில் தண்ணி இல்லை. இந்த தண்ணீர் எது வழியால் வந்திருக்குன்னா மரத்துக்கு கீழேருந்து தண்ணி வருது. ஆனால் அதில் தண்ணி இல்லை. இந்த பக்கமும் இறங்க முடியாதா? நம்ம இப்படி இறங்க ட்ரை பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா கல்லுக்குள் ஈரம் அந்த மாதிரி ஒரு செடி முளைச்சி கிடக்குது. இவ்வளோ பெரிய பாறையில் போய் ஒரு செடி முளைச்சிருக்கு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அப்புறம் இந்த லீஃப் நிறைய இடத்துல நம்ம மேப்பிள் சிரப்புன்னு படிச்சுருந்துருப்போம். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மேப்பிள் ட்ரீ லீஃப்னு நினைக்கிறேன். இது பார்க்க அதே மாதிரி இருக்குது. என்ன எப்படி வச்சாலும் ஃபோக்கஸ் ஆக மாட்டேறான். சரிட்டான். அவ்வளோதான். இப்போதும் நம்ம அடுத்துக்கு போகலாம். அடுத்து இந்த லெஃப்ட் சைடு போகலாமா ரைட் சைடு போகலாமா? ரைட் சைடு போவோம். எனக்கு தெரிஞ்ச இப்போ நம்ம தொலைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த படத்தில் உள்ள மாதிரி நம்மளை வந்து சுபாஷுங்கிற மாதிரி ஹரிசினி அவனை வந்து தேட வைப்பறான். நண்பர்கள் இருக்கும் வரை எங்குமென்றாலும் போகலாம். இங்கே நிறைய முள்செடி இருக்குது. இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேருந்து இறங்கி வந்துட்டோம். திரும்பி ஏறி போகிறது எப்படின்னு தெரியல. அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். நீர் ஊற்ற கண்டுபிடிச்ச மாதிரி ரோடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். இதுலேருந்து தண்ணி வடிகிறது. நம்ம ஒரு இடத்துல போய் இறங்கிட்டு அப்படியே தண்ணியை ஃபாலோ பண்ணி போவோம். நம்ம
இது இவனோட ஏரியான்னு நினைக்கிறேன். இவனும் சேர்ந்து எங்கள் கூட வந்துகிட்டு இருக்கான். இல்லை எங்கள் கூட வந்து தொலைஞ்சிட்டானானும் தெரியல. நேராக்கிப்போம். இங்கே நிறையா வயலட் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்குது, பிங்க் கலரில் லீவ்ஸ் இருக்குது. அந்த டைனோசர் காலத்தில் இருக்கிற பிளான்ட்ஸ் சொல்லுவாங்களே ஃபேர்ன், அந்த பிளான்ட்ஸ் இங்கே நிறையாவே இருக்குது. இப்போ இங்கே ஆள் நடமாட்டம் இல்லாதனால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைடன் ஸ்பாட். ஹிடன் ஸ்பாட்டா? ஹிடன் ஸ்பாட். இந்த தண்ணியில் ஏன் மீன் வர மாட்டேங்குது அது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். குட்டி போட்டிருப்பானோ. இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் வர மாதிரி ஏதோ மேலதி கீழே உழுது. வாவ், இந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே இந்த படத்தில் வரும்ல, லார்ட் ஆஃப் தி ரிங்ஸில் ஒரு மரம் அப்படியே துளிர்க்கும்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த மரம் பார்க்க. செம அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு இந்த இடத்த. இந்த இடத்தோட நிப்பாட்டிட்டான். சுற்றி எதையோ தேடுறான். யாரோ உள்ளார வராங்க போல. இந்த மரமும் செம அழகாக இருக்குது. டார்சன் படத்தில் உள்ள மரம் மாதிரி இருக்குது இந்த மரம். ஆனால் இதில் எதுலேயுமே ஃப்ரூட்ஸு எதுவுமே இல்லை. அதில் மரம் இருக்குது. அந்த பக்கம் ரோடாக இருக்குமோ, ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த இடம் போய் முடியுது. இப்போ இதுலேருந்து நம்ம இறங்க போகிறோம். நம்ம க்ரூ மெம்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைடு டேஞ்சரஸாக இருக்குது, இந்த டாக் இதுக்கு மேலே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம டைரெக்ஷனை மாற்றுறோம். உள்ள மங்கீஸ் வந்துச்சுன்னா நம்மள்ட்ட அதுக்குமே நம்ம தப்பிக்க முடியாது. பட் இங்கே வந்ததுக்கு இந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் உள்ளதெல்லாம் ஃப்ளவர்ஸ் கிடையாது, லீவ்ஸ். இலைகளே இவ்வளோ அழகாக இருக்குது. இவன் யாரையோ பிங்கி பிங்கி இங்கே பாரு. நம்ம நார்த் சைடு வந்ததுனால என்னோடய தமிழ் உனக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். யாரையோ குறுகுறுன்னு பார்க்குறான். அடுத்து இதை வச்சு நம்மளை பேய் கதை ஏதாவது எடுக்க போகிறாங்க. நம்மளை வச்சு நம்ம சேஃபான இடத்துக்கு போகலாம். இந்த பக்கம் இறங்குற மாதிரி ஒரு வழி இருக்குது, இதில் இறங்கி போகலாம். ஓ, இந்த இடத்துல வெயில் பட்டு இந்த தண்ணி ஜொலிக்கிறது செம்ம அழகாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏ பிங்கி, என்ன போங்கடா, அவன் வர மாட்டேங்கிறான். எப்போ 15 நிமிஷத்தில் இந்த வீடியோ எண்டாயிரும். ஆனால் இந்த ஃபோன் என்ன இவ்வளோ நேரம் தாங்குது, இதுவே அதிசயமாக. சேஃபாக இந்த இடத்துல இறங்கிட்டோம். சுற்றி குச்சிகளாக கிடக்குது, புதர்களாக கிடக்குது. தண்ணீர் அன்னைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். தண்ணீர் ஓட்டுற சுத்தம்.
ரொம்ப அழகான தண்ணீர் ஊற்றும் சத்தம். எதுவும் உடச்சிக்கிட்டு மலைக்குள்ளார போகாதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு மார்பிள்ஸ் கல் எடுக்கிற செம அழகாக இருக்குது. இந்த கல்லே அழகாக இருக்குது. இதை நம்ம மீன் தொட்டியில் போடுறதுக்காக நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கியிருப்போம். நானும் காசு கொடுத்து தான் வாங்கினேன். பார்க்க அழகாக இருக்குது. இதில் ஒரு மீனை கூட காணும். இது ஒரு மீன் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. கல்லை தூக்கி போட்டு பார்ப்போம், மீனா இல்லையான்னு தெரிஞ்சிடும். மீன் தான். இது தவக்கலை கொஞ்சம் நினைக்கிறேன். அதெல்லாம் சரி வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் சத்தம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க மாமரம் மாதிரி இருக்குது. பாம்பு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். பிளாஸ்டிக் இல்லாத ஒரு இடம். ரொம்ப சொன்னாவே நான் பாட்டு உருந்து வந்துட போகுது. தான் சொல்லி முடித்தோம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கிடக்குது. நெட்டில் ஒரு கல் ஜொலிக்குது. எடுத்து பார்ப்போம் என்ன கல்லுன்னு. பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கல் என்ன கல் தெரியல. ஓகே, அதுக்குள்ளார ஒரு பாம்பு இருந்திருக்கு. தெரியுதா? குட்டி பாம்பு. திரும்பி உள்ளா தூக்கி போட்டுருவோம். அது அவனோட வீடு போல், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, தெரியாத இடத்துல நம்ம கை வச்சு எதையும் எடுக்கக்கூடாதுன்னு தெரியுது. இந்த டைமில் எது வரும்னே தெரியல. இங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது. பாம்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதா நமக்கு நல்லது. இந்த இடமும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒரு கல் இருக்குது. அங்கே நிற்போம். மரங்களோட வேர் இங்கே தான் வந்து சேருது. இது நல்லா இருக்கு. இந்த பாறை பார்க்கவே. யாரும் இந்த இடத்துல கல்லை அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இல்லை, மேபி யாராவது வந்து கல்லை அடுக்கி வச்சுருக்கலாம். இல்லாட்டி அது உருவானதே அப்படி இருந்திருக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது.
இருக்குது. இந்த கல்லுன்னு அந்த கல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இந்த கல்லோட கலரே சில்வர் கலரில் இருக்குது. அது மெட்டல் நிறையா இருந்திருக்கலாம், அது தெரியல. எங்கே போகிறது? அது வேலை காய வச்சு போகணும். அப்போ தண்ணி வந்து ஏன் நின்று போச்சுன்னு தெரியல. இங்கே ஒரு ஃப்ளோ தண்ணி வந்துடலாம். மக்களும் அங்கே மூக்கோட கலரே வந்து ரொம்ப ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் இல்லாதனால உள்ளார போக முடியல. தண்ணி போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த மரத்தை பார்க்கலாம். கோல்டன் ட்ரீ. இந்த கீழே நீங்கள் எதுவும் தண்ணி வருது, ஆனால் கீழே எதுவுமே இல்லை. இங்கேருந்து எதுவும் தெரியல. ஏறியாச்சு. Two minutes. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்ம காட்டுறோம். இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது. ரிஃப்ளெக்ஷன் எங்கேயும் வருதுன்னு தெரியல, ஆனால் சாமானியாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு பபுள், இந்த இடத்துல ஒரு பபுளோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அது நடுவில் கிடக்கிற அந்த பாறை தான் அந்த பபுள் ரிஃப்ளெக்ஷனை உருவாக்குதாங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ இந்த இடம் பாம்போட தோல் மாதிரி இருக்குது. இந்த இடம் இதெல்லாம் எதில் பட்டு எது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தெரியல. இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. வேலோட மரமாக இருக்குமா?
அதான் ரொம்ப அழகாக இருக்கு. இங்கேயும் இப்போ சட ஒரு குடிசையை போட்டு மீன் மட்டும் இருந்துச்சுன்னா மீனை பொறிச்சு தின்னுட்டு இங்கேயும் உயிர் வாழலாம் போல். அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நிறையா இருக்குது ரிஃப்ளெக்ஷன்ஸ். இதுக்கு மேலே போக வேண்டாம். நம்ம வந்த வழியை பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்த வழி. ரொம்பவே அழகாக இருக்குது, அற்புதங்களாகவும் இருக்குது. இந்த இடத்துலேருந்து எது கிளம்பி வரும்னே தெரியல. ரூட்டை கொஞ்சம் மாற்றி சொல்லு. இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவே பாம்பு மாதிரி தான் இருக்குது.